ஹலோ கேஸ், சிவில் குவான்டிட்டி சர்வே அதே போல் எம்இபி குவான்டிட்டி சர்வே இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஜென்ரலாக வந்து கம்பேர் பண்ணுற டைமில் வந்து ஸ்பெஷலாக வந்து எம்இபி குவான்டிட்டி சர்வேஸ் வந்து சொல்லுவாங்க. என்ன சொன்னால் டெக்னிக்கல் எம்இபி குவான்டிட்டி சர்வே. அது என்ன அந்த டெக்னிக்கல், நம்ம வந்து இந்த செஷனில் வந்து அந்த இருக்கிற ஓவரால் டெக்னிக்கல் அந்த பாயிண்ட்ஸில் வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஜஸ்ட் வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த செஷன் முடிகிற டைமில் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஹை லெவலான ஒரு நாலேஜ் ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகே, எம்இபி குவான்டிட்டி சர்வேன்னு சொன்னால் என்னங்கிற மாதிரி. ரைட், இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் குவான்டிட்டி சர்வேங்களை வந்து ஸ்பெஷல் வந்து நான் பேச போகிறது வந்து எம்இபி குவான்டிட்டி சர்வே. இதில் வந்து ஜென்ரலான ஒரு குவான்டிட்டி சர்வே, அடுத்து வந்து டெக்னிக்கல் எம்இபி குவான்டிட்டி சர்வே. ஜென்ரல் எம்இபி குவான்டிட்டி சர்வே, டெக்னிக்கல் எம்இபி குவான்டிட்டி சர்வே நம்ம சும்மா ரெண்டாக டிவைட் பண்ணலாம். அது என்ன அந்த ஜென்ரல் குவான்டிட்டி சர்வேன்னு சொன்னால் அவர் வந்து என்ன செய்வார்னு சொன்னால் ஜென்ரலாக அந்த ட்ரோவிங்கை எடுத்து குவான்டிட்டி டோக்கோ கொடுப்பார். அதில் இருக்கிற பின்னிக்கு இருக்கிற டெக்னிக்கல் எந்த விஷயங்களும் அவருக்கு ஒரு நாலேஜ் ஒன்று இருக்காது. டெக்னிக்கல் எம்இபி குவான்டிட்டி சர்வேன்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து ட்ரோவிங்கை மட்டும் வச்சு குவான்டிட்டி எடுக்கிற இல்லை, அதுக்கு பின்னால் இருக்கிற சில டெக்னிக்கல் பாயிண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட டெக்னிக்கல் எம்இபி குவான்டிட்டி சர்வே தான் அவங்க வந்து அவங்களோட கரியரில் வந்து எம்இபியில் வந்து ஒரு ஹை லெவலுக்கு மூவ் ஆவாங்க. ரைட், இப்போ வந்து நான் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்டை வந்து நான் இதில் இந்த செஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக வந்து இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் சானிட்டரிங்கிற ஒரு கன்செப்டும் இருக்குது. இப்போ நான் இது வந்து என்னென்னு சொன்னால் வாஷ் பேஷின். ஓகே, அப்போ இது வந்து வாஷ் பேஷின். இப்போ இந்த வாஷ் பேஷின்னு என்னென்னு சொன்னால் நான் ஜஸ்ட் வந்து இதில் இருக்கிற இந்த கீழ் போர்ஷனை வந்து கொஞ்சம் பார்க்க போகிறேன். இந்த வாஷ் பேஷின்ட்டு அப்போ நான் ஜஸ்ட் வந்து ரொட்டேட் பண்ணி இந்த வாஷ் பேஷினுக்கு கீழே நான் பார்க்கன்னு வந்து இதில் வந்து ஒரு டைப்பான ஒரு வகையான ஒரு ஷேப் உண்டு இந்த இடத்துல இருக்குது. ஓகே ரைட், அப்போ 3 வாஷ் பேஷின் இருக்குது நம்மளுக்கு இந்த ப்ரொஜெக்டில். இதில் இந்த 3லேயும் 3 டைப்பான ஒரு வகையான ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது. ரைட், இந்த ஐட்டம் என்னென்னு நம்ம சொன்னோம்னு சொன்னால் இதை வந்து சொல்கிற வந்து என்னென்னு சொன்னால் இதை சொல்கிற பொட்டுல் டெப் இல்லை ட்ரெப், அதில் பேர். ஓகே, அதில் டெர்மினாலஜி வந்து என்னென்னு சொன்னால் ட்ரெப். அப்போ இந்த இதை வந்து சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால் இந்த பொட்டுல் டைப்பாக இருக்கிற இந்த ஷேப்பை வந்து சொல்கிறது வந்து பொட்டுல் ட்ரெப். அப்போ என்னத்துக்கு இந்த பொட்டுல் ட்ரெப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் ஜென்ரலாக இதான் வந்து அதில் டெக்னிக்கல் பாயிண்ட். இப்போ வந்து நம்ம சிங்கில் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு சம்டைம் வந்து சில பீப்புள் வந்து சில சொலிட் பார்ட்டிகளையும் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுவாங்க. அப்போ அந்த சொலிட் பார்ட்டிக்கல் எல்லாம் என்ன செய்யும்னு சொன்னால் அப்படியே வந்து இது கீழ் பொட்டுல் ட்ரெப்புக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஸ்டோர் ஆகும். இந்த இடத்த ஸ்டோர் ஆகும். அதோடு சேர்த்து வந்து அதாவது இந்த வாட்டர் லெவலும் வந்து இதில் இருக்கும். பட் இந்த சொலிட் பார்ட்டிகள் வந்து கீழே குயிக்காக வந்துடும். இமீடியட்டாக வந்து அதாவது இந்த ட்ரைனேஜ் பைப்புக்குள்ளே போகாமல். அப்போ இதில் இருக்கிற டெக்னிக்கல் பாயிண்ட் என்னென்னு சொன்னால் நம்ம வாஷ் பண்ணுற அந்த சொலிட் பார்ட்டிகள் கீழே வரும், அதே போல் வாட்டர் வந்து இதால் போகும். இப்போ நம்மளோட அந்த பொட்டுல் ட்ரெப் இல்லைன்னு சொன்னால் இந்த சொலிட் பார்ட்டிகளும் இந்த ட்ரைனேஜ் பைப்புக்குள்ளே போகும்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 ஃப்ளோர் ஹைரைஸ் பில்டிங்கில் வந்து இடையில ஏதாவது இப்படி சொலிட் பார்ட்டிகள் போய் ஒரு இடத்த வந்து ட்ரைனேஜ் வந்து ஃபுல்லாக ப்ளாக் ஆகும்னு சொன்னால் என்ன நடக்குங்கிறது நம்ம ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த ட்ரைனேஜ் பைப் வந்து எல்லாம் வந்து போகுதுன்னு சொன்னால் அதிகமானது சில கான்க்ரீட் ஸ்லெப்புக்குள்ளே போகும், சிலதுகள் வந்து கான்க்ரீட் ஷாஃப்ட்டுக்குள்ளே போகும். அப்போ எவ்வளோ ஒரு ப்ளாக்கேஜ் வந்து இருக்குங்க கண்டுபிடிச்சி நம்ம இஷ்யூ பண்ணுறது வந்து வெரி ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். அப்போ அதால் வந்து டிசைனர்ஸ் வந்து இந்த பொட்டுல் ட்ரெப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரைட், இது முதலாவது பாயிண்ட். அப்படி இருக்கட்டும், நான் இன்னொரு பாயிண்ட்டுக்கு இப்போ நான் இந்த இடத்த வரப்போகிறேன். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த பாயிண்ட் வந்து நம்மளோட வாஷ்ரூமில் இருக்கிற டாய்லெட் வாஷ்ரூமில் இருக்கிற இதை நம்ம சொல்கிற வந்து என்னச்சுன்னா பெடஸ்டல் வாட்டர் க்ளோசெட். ஓகே, இந்த பெடஸ்டல் வாட்டர் க்ளோசெட்டை வந்து நான் ஜஸ்ட் ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணி இந்த பெடஸ்டல் வாட்டர் க்ளோசெட்டில் வந்து ஒரு வகையான ட்ரெப், இப்போ நம்ம பார்த்தது வந்து பொட்டுல் ட்ரெப் பார்த்தோம். அப்போ இந்த பெடஸ்டல் வாட்டர் க்ளோசெட்டில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ இதில் வந்து யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் வெயிட். ரைட், இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த வாட்டர் க்ளோசெட்டுக்கு கீழே போகுது வந்து என்னென்னு சொன்னால் இதை சொல்கிற வந்து பீட்ரப். ஓகே, இதை சொல்கிற வந்து பீட்ரப். அப்போ இது என்ன பீட்ரப்னு சொன்னால் இது அந்த ஷேப் வந்து பீட்ரப்பாக இருக்கிறதால வந்து இது வந்து நம்ம பீட்ரப்னு சொல்கிறோம். ரைட், இதில் மெயின் பர்பஸ் என்னென்னு சொன்னால் இந்த பீட்ரப்போட மெயின் பர்பஸ் வாட்டர் க்ளோஷர்
இது வந்து நம்மளோட வேஸ்ட் சொல்லிட்டு எல்லாம் வந்து போகுது. அடுத்து வந்து என்ன சொன்னால் இந்த போர்ஷனுக்குள்ளே போர்ஷனில் வந்து எனி டைம் வந்து ஒரு வாட்டர் வந்து தேங்கி இருக்கும். இது வந்து என்னத்துக்கு சொன்னால் இதில் வந்து ஹசார்ட்ஃபுல் ஏதாவது கேஸஸ் வந்து ட்ரைனேஜ், அடுத்து வந்து சில பிட்டில் இருக்கிற ஆர்கானிக் கேஸஸ் வந்து இந்த ட்ரைனேஜ் பைப்புக்குள்ளே வந்து அப்படி வாட்டர் க்ளோசட்டுக்கு மேலால் வராமல் இருக்கிறது தான் வந்து மெயினாக வந்து இந்த பீட்ரப்பில் இருக்கிற இந்த இதுக்குள்ளே இருக்கிற வாட்டர் வந்து தடையாக வந்து இருக்குது. அப்போ இதுதான் வந்து மெயினான அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் ஃபார் இந்த பீட்ரப். ரைட், இப்போ நம்மளுக்கு நான் இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நான் வந்து இன்னொரு விஷயத்தை இந்த இடத்த காட்டிட்டு போகிறேன். இதில் வந்து பார்க்கலாம் வந்து என்னென்னு சொன்னால், ட்ரெப்பில் வந்து ஒரு 3 டைப்பான ட்ரெப்பை வந்து ஜஸ்ட் வந்து நம்ம விளங்கி வச்சிருக்கலாம். நம்ம பார்த்தது வந்து இப்போ பொட்டில் ட்ரெப், அதே போல் பி ட்ரெப், எஸ் ட்ரெப். இது ரெண்டும் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு வாட்டர் க்ளோசரில் நம்ம யூஸ் பண்ணுறது. பட் இந்த ரீசன்ட் பீரியடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் தே யூஸ் பி ட்ரெப். ஓகே, அப்போ எஸ் ட்ரெப்பும் வந்துச்சு. அது வந்து ஓல்டாக நம்ம ப்ரீவியஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 இயர்ஸுக்கு முதல் அதிகமாக யூஸ் பண்ணினது. பட் இப்போ ரீசெண்டாக வந்து அதிகமான ப்ராஜெக்டில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பி ட்ரெப். ஓகே, ரைட். அப்போ வந்து இது ரெண்டும் வந்து ஒரே சேம் கான்செப்ட், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். ரைட், இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயம் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ வந்து நம்மளோட கோர்சஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணின ட்ரைனேஜ் சிஸ்டம் ரிலேட்டடான ட்ராவிங் வந்து இது. ஓகே, அப்போ ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் வந்து அது வந்து வாஸ்டான ஒரு ஏரியா. அதில் வந்து பைப்பிங், அதே போல் அது ரிலேட்டடான எக்ஸசரிஸ், அதே போல் சானிட்டரி ஐட்டம்ஸ் அப்படின்ற மாதிரி வெரி வெரி டீட்டெயிலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால், ஜஸ்ட் இப்போ நான் இன்னும் ஒரு மெயின் பாயிண்ட்டுக்கு வரணுன்னு சொன்னால், இதெல்லாம் வந்து நம்மளோட பைப்ஸ். ஓகே, பைப் இதெல்லாம் வந்து இந்த ப்ளூ கலர், அதே போல் இந்த வயலட் கலர், அதே போல் ரெட் கலர், டிஃப்ரெண்ட் பைப்ஸ் இருக்குது. ரைட், இப்போ நான் என்ன செய்ய பண்ணுறதுன்னா, நமக்கு தெரியும் வந்து என் ஸ்வீட்டுங்கிறது ஒரு டைப்பான பாத்ரூம் செட்டப். நம்ம சொல்கிறது வந்து அட்டாச் பாத்ரூம்ங்கிறது அது ஸ்பெஷலான டெர்மினாலஜி என்ன என் ஸ்வீட். அப்போ இந்த என் ஸ்வீட்டை வந்து நான் வந்து நம்மளோட ப்ரொஜெக்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணின இந்த ட்ராவிங்கில் வந்து இப்போ பார்க்கலாம். வந்து பாருங்கள், அந்த என் ஸ்வீட்ற பிளான் வியூ வந்து இது. ஓகே, ரைட், E01 என்சியூட் அதில் பிளான் வியூ. இதில் வந்து நீங்கள் பாருங்கள் வந்து 2 வாஷ் பேஷன் இருக்குது, அதே போல் ஒரு பெடஸ்டல் டைப் வாட்டர் க்ளோசெட் இருக்குது. ரைட், இப்போ வந்து குவான்டிட்டி டேக் ஆஃப் நீங்கள் எடுக்கிற டைமில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், ஓகே, என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ நான் அந்த டெக்னிக்கலான பாயிண்ட்டை நான் இப்போ சொல்கிறதுக்கு முதல் வந்து நம்ம இந்த MEP குவான்டிட்டி சர்வேயிங்கில் வந்து இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது வந்து என்னென்னு சொன்னால் ட்ரைனேஜ் சிஸ்டம். இதுலேயே அதிகமான விஷயங்கள் இருக்குது. இதே போல் நம்ம லான்ச் பண்ணின நம்மளோட MEP குவான்டிட்டி சர்வேயிங் ஃபுல் பேக்கேஜ் இது வந்து 25 hours டோட்டல். இதில் வந்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் மாதிரி, அதே போல் ஃபயர் ஃபைட்டிங், ஃபயர் அலாம், பிளம்பிங், லைட்டிங் ப்ரொடெக்ஷன், கன்வேயிங் சிஸ்டம், HVAC, SMA TV, அதே போல் CCTV அப்படின்ற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 14 சிஸ்டத்தை பற்றி வெரி வெரி டீட்டெயிலாக வந்து ஒரு 3D மாடல் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம செஞ்சுருக்கோம். ரைட், MEPயில் வந்து ஒரு வாஸ்டான ஒரு ஹை லெவல் டெக்னிக்கல் நாலேஜ் எடுக்கணும்னா இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் லெவலில் வந்து ஹெல்ப்பாக இருக்குங்கிறது எங்களோட ஒரு ஹை லெவல் கான்ஃபிடென்ட். இந்த ஃபுல் பேக்கேஜ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது தேவையானவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் எங்களோட கிளாஸ் கோஆர்டினேட்டர் முகமது இல்லாம கண்டெக்டும் இருக்குது, அவரையும் ரீச் பண்ணி இந்த ஃபுல் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ண தேவையானவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ரைட், இப்போ நான் சொல்ல போகிற இந்த டெக்னிக்கல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு சொன்னால், இப்போ வந்து நீங்கள் சிங்க் வாட்டர் அதாவது வாஷ் பேஷினை வந்து நீங்கள் ஹேண்ட் வாஷ் பேஷினை வந்து 2 குவான்டிட்டி எடுத்துட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள். அதே போல் பெடஸ்டல் வாட்டர் க்ளோசெட் அதை வந்து நீங்கள் ஒரு குவான்டிட்டி எடுத்துட்டீங்க. ரைட், இப்போ நீங்கள் எடுத்ததுக்கு பிறகு வந்து நம்ம பார்த்தோம் வந்து என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு வாஷ் பேஷன்லேயும் வந்து பொட்டில் ட்ராப் வந்து யூஸ் பண்ணுவோம், பொட்டில் ட்ராப். அதே போல் ஒவ்வொரு பெடஸ்டல் வாட்டர் க்ளோசெட்லேயும் வந்து பி ட்ராப் வந்து மோஸ்ட் ஆஃப் த இடத்த வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், இந்த ஓவரால் பிளானில் வந்து உங்களுக்கு இப்படிப்பட்ட எக்ஸசரிஸ் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல மாட்டாங்க, பி ட்ரப், பொட்டில் ட்ரப் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போ அதால் வந்து உங்களுக்கு வந்து வெரி ப்ராப்பர் நாலேஜ் இருக்கும்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸசரியில் எத்தனை வாஷ் பேஷன் உங்களுக்கு இருக்கோ நீங்கள் அதை குவான்டிட்டி ஆஃப் எடுத்துட்டீங்க ஈஸியாக. அந்த வாஷ் பேஷனுக்கு ஏற்ற அளவு இப்போ 2ன்னு சொன்னால் 2 பொட்டில் ட்ரப்பும் இருக்குங்கிற மாதிரி நீங்களாகவே போடணும். இண்டிபெண்டாக வந்து உங்களோட மைண்டில் வந்து ஓகே வாஷ் பேஷன் இந்த பொட்டில் ட்ரப்பும் இருக்கும்னு சொல்லி எக்ஸசரிஸ் வந்து நீங்கள் எடிஷனலாக ஆட் பண்ணணும். அதே போல் எத்தனை வாட்டர் க்ளோசெட் இருக்கோ
அதுக்கேற்ற அளவு P-trap இருக்கும். அப்போ அதையும் வந்து நீங்கள் எந்த ட்ரோவிங்லேயும் தந்திருக்க மாட்டாங்க, பட் யூ ஹேவ் டு புட் இன் யுவர் BOQ. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக்கல் பாயிண்ட். அப்போ உங்களுக்கு இப்போ இமேஜின் பண்ணுவீங்க, ஓகே அந்த அந்த டெக்னிக்கல் குவான்டிட்டி சர்வே என்ன அந்த விஷயங்கிறது வந்து நான் ஒரு சிம்பிள் பாயிண்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அப்போ இதே மாதிரி ஜஸ்ட் வந்து நான் சொல்ல வந்த இதுதான் வந்து MEP வந்து வெரி ப்ராப்பர் நாலேஜோடு இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் MEP குவான்டிட்டி சர்வேரை வந்து ஒர்க் பண்ணலாம். அதே போல் வந்து அந்த MEP செக்டரில் வந்து ஒரு குயிக்காக வந்து ஒரு ஹை லெவலுக்கு போகிறதுக்கு வந்து இந்த MEPயில் வந்து ஒரு அட்வான்ஸ் நாலேஜ் ஒன்று இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த லெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கும். அதால் வந்து இந்த ஃபுல் பேக்கேஜஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் லெவல் ஒரு MEPயில் வந்து ஒரு அல்ட்ரா வாஸ்ட் நாலேஜை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் லெவல் ஹெல்ப்பை பண்ணும். ஓகே கேஸ், இந்த செஷனில் வந்து நம்ம சொல்ல வந்த மெயினான விஷயம் வந்து என்னென்னு சொன்னால், ஓகே அதாவது நீங்கள் ஜென்ரலாக வந்து பிளான் வியூவில் ஒரு ஐட்டத்தை பார்ப்பீங்க, பட் அது வந்து இருக்கும் வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு அதில் கூட இன்டர் கனெக்ட் ஆகி வேறு ஃபிட்டிங்ஸ்களும் வந்து வர சான்ஸ் இருக்குது. அதால் வந்து இந்த MEPயை வந்து வெரி ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ணுறது வந்து உங்களோட நாலேஜை வந்து ஒரு ஹை லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகே கேஸ், ஃபைனலாக வந்து நம்மளோட ஜென்ரலான அனௌன்ஸ்மெண்ட் நம்ம வந்து ரீசனாக வந்து நம்ம லான்ச் பண்ணின ஃபுல் பேக்கேஜ். ஓகே, இதில் வந்து 82 hours ஃபுல் பேக்கேஜ். இதில் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணது MEP Qsல இருக்கிற ஒரு சின்ன போர்ஷன். இதே போல் MEP ஃபுல் பேக்கேஜ், அதே போல் சிவில் Qs ஃபுல் பேக்கேஜ், அதே போல் சிவில் கோஸ்ட் எஸ்டிமேஷன் அது வந்து ஃபுல் பேக்கேஜ், அதே போல் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் அதுன்னு சொல்லி அந்த ஒரு வகையான ஒரு ஃபுல் பேக்கேஜ். இதில் வந்து மெயினாக 4 மெயின் டாபிக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டட் வீடியோஸ், அதோடு சேர்த்து ஒவ்வொரு கோர்சஸ் ரிலேட்டடான ஒவ்வொரு ஃபுல் டாக்குமெண்டேஷனை நீங்கள் வந்து ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரியும் செட் பண்ணியிருக்கு. இது வந்து துபாய் பேஸ்டான ஒரு ரியல் ப்ராஜெக்டில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் எல்லாம் செஞ்சுருக்கோம். அதே போல் ரியல் டெம்ப்ளேட்ஸ் நம்ம என்ன மிடில் ஈஸ்ட்டில் யூஸ் பண்ணோமோ அதே சேம் டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம இந்த கோர்ஸை வந்து ஃபுல்லாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜாப் சீக்கர்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதே போல் நீங்கள் குவான்டிட்டி சர்வேரை ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களோட நாலேஜை வந்து இன்னும் ஒரு லெவலுக்கு ஸ்டெப் அப் பண்ணணுன்னு சொன்னாலும் இந்த ஃபுல் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஒரு வேறு லெவல் ஹெல்ப்பாக இருக்கும். இதை பற்றிய மேலதிகமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்கள் கிளாஸ் கோஆர்டினேட்டர் முகமது நிலாமை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே கேஸ், see you to another one of great video.